தென்னிந்தியாவின் ஒரு பிரபல தொலைக்காட்சி தான் சி தமிழ். இந்த சி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து வருது. இந்த இசை நிகழ்ச்சியில் சமீப காலமாகவே இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் பலர் பங்கு பெற்றுவதென நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள். உண்மையிலேயே இந்த இலங்கையைச் சேர்ந்த தமிழர்களுக்கு இந்த தொலைக்காட்சி வாய்ப்பு கொடுக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விடயம்தான். இருந்தாலும் இந்த தொலைக்காட்சியில் இலங்கை தமிழர்கள் காட்டப்படுகின்ற விதம் என்பதுதான் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக மாறியிருக்குது. உண்மையிலேயே நிறைய இலங்கை தமிழர்களுக்கு தற்போது நடக்கின்ற இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்படி வழங்கப்படுகின்ற வாய்ப்புகளில் இந்த பங்கு பெற்றுகின்ற கேண்டிடேட்ஸை அவர்கள் ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களாகவும் இலங்கையில் பல பிரச்சனைகளை தாண்டி வந்தவர்களாகவும் இலங்கை ஒரு பாதிக்கப்பட்ட நாடாகவும், அதாவது இலங்கையை வச்சுக்கொண்டு அவர்களுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்துற மாதிரி தான் அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. இப்போ கிட்டடியில் பார்த்தோம்னு சொன்னால் சரிகமப்பா நிகழ்ச்சியில் வின்னராக வந்தவர் தான் யாழ்ப்பாணம் அரியாலையைச் சேர்ந்த கில்மிஷா அவர்கள். இந்த கில்மிஷா அவர்கள் கூட ஏதோ தன்னுடைய பூப்புனித நீராட்டு விழாவுக்கு சேர்த்து வச்ச காசை செலவழித்து இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியவராகத்தான் சரிகமப்பா நிகழ்ச்சியினர் அவரை சித்தரித்திருந்தார்கள். உண்மையிலேயே கில்மிஷாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட நபர் அல்ல. அவர் இலங்கையில் அரியாலையில் ஒரு வசதி படைத்த நபராகத்தான் காணப்படுகின்றார். ஆனால் இந்த சி தொலைக்காட்சி அவர்களை தங்களுடைய தொலைக்காட்சியில் காட்டேக்கல இலங்கையில் இருந்து வந்த ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை என்ற ஒரு தோற்றத்தை தான் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்துறதுக்காகத்தான் இப்படியான செயற்பாடுகளில் இந்த தொலைக்காட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்குது. தென்னிந்தியாவில் 2 பிரபல தொலைக்காட்சிகள், விஜய் தொலைக்காட்சி, சி தொலைக்காட்சி ஆகிய 2மே இந்த இசை நிகழ்ச்சியை சமீப காலமாகவே வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருது. இந்த வெற்றிக்கு பின்னால் இலங்கை தமிழர்களை அவர்கள் உபயோகிக்கிறத நாங்கள் கண்கூடாக அவதானிக்கலாம். இந்த ஆடியன்ஸை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 2 வகையான ஆடியன்ஸ் காணப்படுவார்கள். ஒன்று தொலைக்காட்சியில் சொல்கிறத அப்படியே நம்புகின்றவர்கள். மற்றவர்கள் தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற விடயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஆராய்பவர்கள். இந்த 2 பிரிவினரையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது உண்மையா பொய்யாண்டு ஆராய்பவர்களை விட தொலைக்காட்சியில் சொல்கிறத, தொலைக்காட்சியில் அப்படியே காட்டப்படுறத உண்மை என நம்புபவர்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றார்கள். இவர்கள் தான் இந்த தொலைக்காட்சியினுடைய பலமாக காணப்படுகின்றார்கள். இப்படியானவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பார்கள். தொடர்ந்து பார்க்க இந்த தொலைக்காட்சியினுடைய டிஆர்பி ரேட் அதிகமாக இருக்கும். எனவே தான் அவர்கள் அதை வச்சுக்கொண்டு நிறைய சம்பாதிக்க முடியும். இதனால தான் இலங்கையில் இருந்து வந்த தமிழர்களை ஏதோ பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருந்து வந்தவர்கள் போல காட்டுகின்றார்கள். இதனால் இந்த தொலைக்காட்சியினுடைய டிஆர்பி ரேட் அதிகரித்து அவர்களுக்கான விளம்பர கட்டணங்கள் அதிக அளவில் வசூலிக்கப்பட்டு இந்த தொலைக்காட்சிகள் மில்லியன் கணக்கில் பணத்தை உழைத்து கொள்கின்றார்கள். ஆனால் இது பலருக்கு புரிவதில்லை. உண்மையிலேயே இந்த இலங்கை தமிழர்களை மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் போல காட்டுவது தான் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாக இருக்குது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் உங்களுக்கு பிரியாணி கிடைக்குமா, இலங்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இலங்கை தமிழர்களை ஒரு மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் போல காட்டுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த இந்தியாவில் இருக்கிற பல மக்களுக்கு இது விளங்குறது இல்லை. 1987 காலப்பகுதியில் இலங்கையில் நடந்த யுத்தத்தின் காரணமாக நிறைய நபர்கள் இலங்கையில் உயிர் வாழ பயத்தின் காரணமாக இந்தியாவை சென்றடைஞ்சிருக்கிறார்கள். இந்தியாவை சென்றடைந்த தமிழர்கள் தற்போது வரைக்கும் முகாம்களிலே தான் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தால் இதுவரைக்கும் அவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கான அனுமதியோ, அவர்கள் அந்த நாட்டில் தொடர்ந்து வசிப்பதற்கான அனுமதியோ, அல்லாட்டி அவர்களுக்கு கல்வி உரிமையோ அப்படி எதுவுமே வழங்கப்படவில்லை. ஏனைய நாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு அகதியாக சென்றாலும் அவர்களுக்குரிய சுகாதார வசதிகள், கல்வி வசதிகள் எல்லாமே அந்த நாட்டு அரசாங்கத்தால் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொடுக்கப்பட்டு
இப்போ சென்றவர்கள் அகதியாக இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகள் அங்கே படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த இந்தியாவை பொறுத்த மட்டில் இலங்கையிலிருந்து அகதியாக சென்றவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அகதிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கான இந்த மருத்துவ வசதிகளோ அல்லாட்டி கல்வி வாய்ப்புகளோ இந்திய அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்படவில்லை. இதனால் தொடர்ச்சியாக அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதை அங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்களைப் போலத்தான் இலங்கையில் இருக்கின்ற மக்களும் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த இலங்கையில் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே இவர்களைப் போல வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். இவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் என்ற மனநிலை இந்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இருக்குது. இந்தியாவிலிருந்து அடிக்கடி இலங்கைக்கு போகிறவர்களுக்கு இது ஒரு தெளிவாக புரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்தியாவிலேயே இருந்து கொண்டு இலங்கையை தங்களுடைய மெனக்கண்ணால் பார்ப்பவர்களுக்கு இலங்கையில் உள்ள மக்கள் ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் போலத்தான் காட்டப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தொலைக்காட்சிகளுடைய வெற்றியும் இதுவாகத்தான் இருக்குது. என்னன்னு சொன்னால், இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரையுமே ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக காட்டும்போது அது அவர்களுடைய தொலைக்காட்சியின் டிஆர்பி ரேட்டை மிகவும் அதிக நிலைக்கு கொண்டு செல்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைந்து விடுது. நீங்கள் ஒருக்கா வேணும்னு சொன்னால் இலங்கையில் தமிழர்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு பாருங்கோ, இந்தியாவை விட இலங்கையில் ரோட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இங்கே உள்ளவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பணத்தை சேமித்து வாழ்கின்றவர்களாக இருக்கின்றனர். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்களவர்களை விட இலங்கையில் தமிழர்கள் தான் அதிகளவானவர்கள் இந்த சேமிப்பின் காரணமாக நன்றாக வாழ்பவர்களாக காணப்படுகின்றார்கள். இது உங்களுக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலே இந்த நாட்டில் யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு காரணமே தமிழர்களுடைய சுய பொருளாதாரம் தான். இந்த சுய பொருளாதாரம் வலுவாக இருந்ததன் காரணத்தினால்தான் அவர்களால் 30 வருடங்களுக்கு மேலே இந்த யுத்தத்தை நடத்த முடிஞ்சது. அதுதான் இந்த யுத்தம் முடிந்த கையோடையே தமிழர்களால் எப்படி 30 வருட காலம் இப்படி போராட முடிந்தது. அவர்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்குது. எனவே இந்த சேமிப்பை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வடக்கு கிழக்கில் நிறைய ஃபினான்ஸ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் கோத்தபாய ராஜபக்சவினுடைய காலப்பகுதியில் வெளியாகி இருந்தது. அந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் நீங்கள் நினைப்பது போல ஒரு மோசமான நிலையில் இருப்பவர்கள் அல்ல. வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களும் இருக்கின்றார்கள், நடுத்தர வர்க்கத்தினரும் இருக்கின்றார்கள், ஆனால் பணக்கார சமூகத்தினரும் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு, அதாவது இந்திய தொலைக்காட்சிகளில் காட்டப்படுகின்ற அளவுக்கு மிகவும் மோசமான நிலையில இருந்து அவர்கள் அங்கே வரையில. இது ஒரு தவறான சித்தரிப்பு. அதாவது டிஆர்பி ரேட்டை கூட்டுவதற்காக மட்டுமே இந்த தொலைக்காட்சிகளில் அப்படி காட்டப்படுகின்றது. உங்களுக்கு பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கூட கேட்கின்றார்கள். இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தை நம்பி நிறைய கடைகளை இப்போ திறந்திருக்கிறார்கள். இதுகளை மட்டும் அவர்கள் தங்களுடைய தொலைக்காட்சியில் காட்ட மாட்டார்கள். ஆனால் உண்மையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நிறைய பேர் அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும், அதாவது இலங்கை தமிழர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் சேமிப்பை ஒரு மூலாதாரமாக கொள்பவர்கள். அவர்கள் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது போல வறுமை கோட்டுக்கு கீழே பெரும்பாலும் காணப்பட மாட்டார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஒரு பலம் வாய்ந்தவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். எனவே தான் இந்த தொடர்ச்சியாக இலங்கை தமிழர்களை இப்படி ஒரு மோசமான நிலைப்பாடு உள்ளவர்களாக இந்த இந்திய தொலைக்காட்சிகள் காட்டி தங்களுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இலங்கை தமிழர்களும் நடந்து கொள்ளக்கூடாது. சமீபத்தில் நடந்த ஒரு தெரிவில் கூட தான் 29 வருடங்களாக இலங்கையில் தோற்றுக்கொண்டே இருப்பதாக ஒரு தம்பி ஒருவர் கூறியிருந்தார். அப்படி தோற்பதற்கு என்ன இங்கே இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. நிறைய பேர் இங்கே சாதித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் கல்வியை இலவசமாக வழங்குகின்ற ஒரு அரசாங்கமாக காணப்படுது. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் நிறைய பணம் கொடுத்து தான் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படுது. ஆனால் இன்றைக்கும் இலங்கையில் எடியூகேஷன் என்பது ஒரு ஃப்ரீயாக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நிறைய பேர் பயன்படுத்தி கொள்வதில்லை. ஆனால் அவர்களுடைய பாடல் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு களமாக இருக்குது தான், அதை மறப்பதற்கில்லை. ஆனால் இலங்கை தமிழர்களை ஒரு மோசமான ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களாக காட்டப்படுவது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாக இருக்குது. மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.